Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை சோழவந்தான் அருகே இயங்கி வந்த அரசு நெல் கொள்முதல் நிலையம் முன்னறிவிப்பின்றி கொள்முதலை நிறுத்தியதால் சுமார் 2 டன் நெல் குவியல்கள் தேக்கமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பழம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் அறுவடை செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அரசு கொள்முதல் இயங்கி வந்த நிலையில் விவசாயிகள் நெல்களை கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதனால் விவசாயிகள் அடுத்தடுத்து அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்துக்கு நெல்களை குவித்து வந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக நெல் கொள்முதல் எந்தவித முன்னறிவிப்பின்றி நெல் கொள்முதல் செய்வதை அதிகாரிகள் நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 10 நாட்கள் அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் குவியலாக தேங்கி கிடைக்கிறது. இவ்வாறு ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 வரை செலவு செய்து அரிய வகை நோய் தாக்குதலில் இருந்து மருந்து தெளித்து காப்பாற்றி அறுவடை செய்த நெல்கள் தற்போது சுமார் 2 டன் மேலாக குவியலாக வெயிலும் மழையிலும் கிடப்பதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனே கொள்முதல் இயக்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சுபா. விவரங்களுக்கு நன்றி குமார். நாங்கள் கருதுறதுக்கு இன்னைக்கு கூட 11 நாள் ஆகுது. ஏற்கனவே டிஎன்சி ஓப்பன் பண்ணி ஒரு 6 நாள் எடை போட்டுட்டு அவங்க நிப்பாட்டிவிட்டாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக போடுவாங்க நினச்சி கருதெடுத்து போட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரமாக மழையில் நனைஞ்சு வெயிலையும் மழையில் நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நகையை நட்டை அடை வச்சு தான் விவசாயம் பண்ணி அதை திருப்ப கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த செய்தியை கேட்டு அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செஞ்சு இந்த நெல்லை நல்லபடியாக கொள்முதல் செஞ்சு எங்களை காப்பாற்ற கேட்டுக்கொள்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.